கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய கிருபையினாலே மீண்டுமாய் அவருடைய சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை கர்த்தர் ஆஸ்வதிக்கணும், இந்த ஆராதனையை ஆஸ்வதிக்கணும். பரிசுத்தாவினுடைய கரத்தில் இதை நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நம் கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி. இந்த நல்ல ஆண்டவரே, ஜெப வேளையில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த யூடியூப் மூலியமாக, மீடியா மூலியமாக ஆண்டவரே, தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறப்பா, ஆசீர்வதிப்பதில் ஆண்டவரே நீர் பிரியமாக இருக்கிறபடினால் உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே இதை ஆசீர்வதிங்க, இந்த செய்தியை ஆசீர்வதிங்க. இப்படி பிள்ளைகள் பார்க்கும் பொழுது யார் எந்த சூழ்நிலையில், கஷ்டத்தில், கண்ணீரில், வேதனையில், இக்கட்டில் ஆண்டவரே பலவிதமான ஆண்டவரே போராட்டத்தின் மத்தியில் இருந்தாலும் கர்த்தர் அவர்களை விடுவிக்கணும், ஆசீர்வதிக்கணும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே இதன் மூலியமாக அவர்கள் பலனடைய, ஆவில கர்த்தாவே வளர்ச்சி அடைய, விசுவாசம் வளர கர்த்தர் தாமே உதவி செய்ய ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியான கரத்தில் கொடுக்கிற சுவாமி நீர் ஆண்டவரே ஆரம்பம் முதல் முடி வரைக்கும் பொறுப்பெடுத்து நடத்துங்க. பாடல் ஆண்டவரே ஆசீர்வதிங்க, ஆராதனையை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து கர்த்தாவே ஆண்டவரே கரத்தில் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் சின்ன ஒரு ஆராதனை செய்து தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, நான் உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, நான் உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம்முகம் பார்க்கணுமே, உம் அழகை ரசிக்கணுமே, உம்முகம் பார்க்கணுமே, உம் அழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் அறியணுமே, நான் உம் சித்தம் அறியணுமே. எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, நான் உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். கர்த்தாவே, நீர் எவ்வளோ நன்மை செய்திருக்கிற சுவாமி. உன் பாதத்தில் கர்த்தாவே இன்றைக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நன்றி சொல்லுகிறோம். நீ செய்த நன்மைகள் ஆண்டவரே, அற்புதங்கள் எத்தனையோ ஆண்டவரே, துன்பத்திலிருந்தும், இக்கட்டிலிருந்தும், ஆண்டவரே ஆபத்திலிருந்தும், அவமானத்திலிருந்தும், நிந்தையிலிருந்தும் நீர் விடுவித்து ஆண்டவரே இந்த நாள் வரைக்கும் காப்பாற்றினரே, உமக்கு நன்றி. போக்குவரத்தில் தேவன் துணையாக இருந்தீரே, இந்த கர்த்தாவே நீர் கொடுத்த ரட்சிப்புக்கு நன்றி சொல்லி, நீர் கொடுத்த பாவ மன்னிப்புக்கு நன்றி சொல்லி, நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி சொல்லுகிற சுவாமி. எல்லாம் உம்முடையது ஆண்டவரே. நல்ல சுகத்தை கொடுத்தீர், நல்ல பலத்தை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே தேவனுடைய அன்புக்குள்ளே காத்து கொள்ளுங்க, கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே காத்து கொள்ளுங்க. விசுவாசத்தில் பலப்படுத்தி ஆண்டவரே நடத்துவீராக. உமக்கு நன்றி ஆண்டவரே. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன்,
நான் நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே. உங்கள் கிருபையினால் மூடி மறைத்து தேவன் நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் தேவனுடைய ஆசீர்வாதமான வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கி தேவனுடைய ஆசீர்வாதமான சத்தியங்களை, சத்தியத்துக்கு நாம் விலை கொடுக்கும் பொழுது, அதுக்காக இடம் கொடுக்கும் பொழுது நாம் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த நாளில் பிரசங்கி புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம், ஒரு வசனம் இப்படியாய் நமக்கு உணர்த்துகிற ஒரு சத்தியத்தை நாம் பார்க்கிறோம். அது என்னவென்று சொன்னால், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதனுடைய முடிவு நல்லது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் என்று இந்த வசனம் இந்த நாளில் நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினபடினால் இந்த வார்த்தையை உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த வருஷத்தின் துவக்கத்தில் தேவன் நமக்கு இடைப்பட்ட தெய்வம். இந்த 12வது மாதத்தில் நம்ம வந்திருக்கிறோம். இந்த மாதத்தின், இந்த வருஷத்தின் துவக்க மாதத்திலிருந்து முடிவு மாதம் வரைக்கும் தேவன் கிருபையாய் நம்மை ஆசீர்வதித்து கொண்டு வந்த தெய்வம். அது மாத்திரமல்ல, நம்முடைய ரட்சிப்பின் ஆரம்ப நாள் முதல் நம்முடைய முடிவு, துவக்கத்தை பார்க்கிலும் என்று சொல்லுவது, ஆரம்பம் எப்படி இருந்தாலும் அதனுடைய முடிவு நல்லதாக இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய கரத்தில் இருக்க வேண்டும். முடிவில் நிறைய பேர் இடறி போயிடுவார்கள். நிறைய பேர் ஆரம்பத்தில் நல்ல ஆசீர்வாதமாய் தன்னுடைய கிறிஸ்தவ ஜீவியத்தை துவக்கிறாங்க, ஆனால் இடையில விட்டு விடுகிறார்கள். அதனால்தான் முடிவு பற்றி இந்த உலகம் ஆரம்பத்தை ரொம்ப ஆரவாரத்தோடு பேசுவார்கள், புகழ்வார்கள். ஆனால் உலகம் ஆரம்பத்தை புகழ்ந்தாலும் நமக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் சத்தியம் என்ன சொல்லுது சொன்னால், முடிவு தான் நமக்கு நல்லதாக இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்துவ ஜீவியத்தினுடைய முடிவு, எத்தனையோ பேருடைய முடிவு, ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீ உத்தமனை நோக்கி அவனை பார்த்துரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானமாக இருக்குன்னு சொல்கிறார். அப்போ உத்தமர்களுடைய வாழ்க்கை, அந்த பகுதி 2ஆம் பகுதி அதிலே சொல்லப்படுகிறது, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் என்று வாசிக்கிறோம். பொறுமையாக இருக்கிறவன் தான் உத்தமனாக இருக்குவான். அதனால தான் சங்கீதத்தில் 37 சொல்லுகிறது, உத்தமனை நோக்கி நீ பார்த்துரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் சொல்ல வாசிக்கிறோம். அப்போ சமாதானத்துக்கு இங்கே நான் வாசிக்கிறோம். முடிவு, எந்த காரியத்திலும் நம்ம நல்ல ஒரு முடிவை பார்க்குறோம், முடிவை எதிர்பார்த்து காத்திருப்போம் இல்லைங்களா? ஒரு நாளுடைய முடிவு, ஒரு காரியத்தினுடைய முடிவு, ஒரு எந்த வேலை செய்தாலும் அதனுடைய முடிவு நமக்கு தேவையாக இருக்கிறது. அது முடிவு நல்லதாய் முடிய வேண்டும். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் கூட அந்த பிள்ளைகளுடைய முடிவு, எக்ஸாமுடைய முடிவு, ரிசல்ட்டுடைய முடிவு நம்ம பார்க்குறோம். அப்போ எந்த ஒரு காரியத்திலையும் நமக்கு ஒரு பிரயாணம் தொடங்குறோம்னு சொன்னால், நம்ம போயிட்டு எங்கே முடிக்கணுமோ அங்கே போய் அந்த நிற்கணும், நம்ம பிரயாணம் அங்கே போய் முடியணும். அதான் நல்ல முடிவாக இருக்கும். அதுபோல் தேவனுடைய சமூகத்தில் இந்த நாள் பிரியமானவர்களே, முடிவு குறித்து தான் இன்றைக்கி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த ஆசீர்வாதமான இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதமான வெளியேற பெற்ற ஒரு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பரிசுத்தமான வாழ்க்கை பிரியமானவர்களே நமக்கு தயவாக இரக்கமாக நமக்கு கொடுக்கப்பட்டது. இந்த சரீரத்தில் பாவத்துக்கு இடம் கொடுத்தோம். ஒரு காலத்தில் பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம்.
ஆனால் இப்பொழுதோ நாம் நீதிக்கும் சத்தியத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் நம்ம அடிமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி தான் ரோமரில் சொல்லப்படுகிறது. ஒரு காலத்தில் பாவத்துக்கு இடம் கொடுத்து பாவம் செய்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்துக்கு தூரமாக இருந்த நாம் ஆசீர்வாதத்தை நாம் எதிர்பார்த்தோம். ஆனால் ஆசீர்வாதத்தை எவ்வளவு முயற்சி எடுத்தும் நாம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுக்கு காரணம் நமக்கு தெரியாமல் ஒரு காலத்தில் இருளில் இருந்தோம். கிருபையினால் கர்த்தர் நமக்கு இந்த ரட்சிப்பை தந்தபடினால் இதை நாம் அறிந்து கொண்டு இன்றைக்கு நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று வாசிக்கிறோம். முன்னே நாம் எங்கே இருந்தோம்? பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம். நம்ம ஜீவியம் பாவத்துக்கு அடிமையாக இருந்தது. பாவத்தை செய்து தான் ஆக வேண்டும். அது என்ன சொல்லுதோ அந்த பாவத்துக்கு அடிமையாக இருந்ததுனால எப்பெல்லாம் 24 மணி நேரமும் பாவ எண்ணங்களோடு பாவ சிந்தையோடு பாவத்திலேயே வாழ்ந்து கடந்த என்னையும் உங்களையும் கர்த்தர் கிருபையினால் மீட்டெடுத்துட்டார். இப்போது உபதேச சட்டத்திற்கு சொல்லப்படுது. உபதேச சட்டத்திற்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று வாசிக்கிறோம். இப்போ உபதேசம் என்பது எல்லாவற்றையும் விட்டு கர்த்தருக்காக நம்ம வாழ்கிற ஒரு வாழ்க்கை. யார் யாருக்கோ வாழ்கிறோம். இந்த உலகத்தில் மனுஷனுக்காக தன்னை மாற்றிக்கொள்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. பணத்துக்காக மாற்றிக்கொள்கிறவங்க, பொருளுக்காக தன்னை மாற்றிக்கொள்கிறவங்க எத்தனையோ வகையில் நம்ம பார்க்குறோம். அதனால் இங்கே பிரியமானவர்களே, நாம் இயேசுவுக்காக நம்மளை மாற்ற வேண்டும். நம்முடைய நித்திய ஜீவனுக்காக, நம்முடைய ஆத்துமா நாம் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பதற்காக. ஏன் இப்படி நம்ம மாற்றணும் சொன்னால், இயேசுவுக்காக நம்மளை மாற்றும் பொழுது அவருக்காக, அவருடைய வார்த்தைக்காக அவரை நம்ம அதிகமாக நேசித்து அவருடைய வசனத்துக்கு நாம் சரீரங்களையும் ஆத்மாவையும் ஆவியும் ஒப்பு கொடுக்கும் பொழுது ரொம்ப சமாதானமாய் இளைப்பாறுதலோடு சகல நன்மையோடு இந்த பூமியில் வாழ முடியும். யாராகிலும் சொல்ல முடியுமா? பிரியமானவர்களே, நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறேன், என் சரீரத்தை பரிசுத்தமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறேன், நான் ஆவியில் உண்மையாக ஆராதிக்கிறேன், என் வாழ்க்கையில் வறுமை தான் இருக்குதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒருவரும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் பாவம் ஆசீர்வாதமான வாசல்களை மூடிவிடுது, நன்மைகளை மூடிவிடுகிறது. நாமே அதுக்கு காரணமாக இருக்கிறோம். நாம் பாவம் செய்தால் ஒரு பெற்றோர்கள், ஒரு தகப்பனோ ஒரு தாயோ பாவம் செய்தால் அந்த பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள், அந்த குடும்பம் பாதிக்கப்படும். அதனால் பாவம் என்பது சந்தோஷமான ஒன்றாக இருக்கும் மனிதனுக்கு. எந்த மனிதன் பாவத்தை விரும்புகிறானோ, எந்த மனுஷன் பாவத்தை செய்கிறானோ அது அவனுக்கு ஆசீர்வாதமாய், அவனுக்கு அது சந்தோஷமாய் இன்பமாய் இருக்கும். ஆனால் அதனுடைய பின் விளைவுகள் அவனுக்கு தெரியாது. இந்த வேதத்தை நன்றாக புரிந்து கொண்டவங்களுக்கு தான் அதனுடைய பின் விளைவுகள் தெரியும். யாரெல்லாம் அப்படி இன்பமாய் பாவத்தை ருசித்து அனுபவித்தார்களோ அவருடைய குடும்பம் பாதிக்கப்பட்டு, பிள்ளைகளெல்லாம் பாதிக்கப்பட்டு, இந்த குடும்ப தரித்திரத்திலையும் சாபத்திலையும் இன்றைக்கி சொந்த பந்த ஜனங்கள் மத்தியில், ஊர் மக்கள் மத்தியில் இன்றைக்கி குடும்பம் வறுமையில் காணப்படுகிற எத்தனையோ குடும்பங்கள் எனக்கு தெரியும் பிரியமானவர்களே. அதுக்கு காரணம் ஆண்டவர் கிடையாது, அவங்களே பாவ சிற்றின்பத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுனால ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போனவங்க, தேவனை மறந்தவங்க, இப்படி நிறைய மாட்டிக்கொண்டு இருக்கிறாங்க. அதனால் இங்கே சொல்லப்படுகிறது, முன்னே பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம், ஆனால் ஆண்டவர் அதிலிருந்து விடுவித்துட்டார். அடிமையானவங்களை, அடிமையாக இருக்கிறவங்க வெளியே வர முடியாது. இப்போ எந்த மனுஷன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறானோ அவனால் வெளியே வர முடியாது. அவனை யாராவது விடுவித்து கொண்டு வரணும். அப்போ வேறு யாராலையும் அதை விடுவிக்க முடியாது, மனுஷரால் முடியாது. எல்லா மனுஷரும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கு. இப்போ இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யார் சொல்லக்கூடும் என்று ஆண்டவர் சொன்னார்.
அப்போ அந்த பாவத்திலிருந்து விடுவிக்க இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் முடியும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை இல்லைங்களா? அவர் விடுதலாக்குனார்னா மெய்யான விடுதலை. கர்த்தரோ ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு நான் வாசிக்கிறோம். அவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறவர். அதனால தான் பிரியமானவர்களே, பாவத்தில் அடிமையாக இருந்த நம்மளை இப்போ நீதிக்கும் சத்தியத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் அடிமையாக இருக்கிறோம். அதனால் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இதனுடைய பலன் என்ன பிரியமானவர்களே? 20ஆம் வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாவத்துக்கு நீங்கள் அடிமையாக இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்களாக இருந்தீர்கள். பாவத்துக்கு அடிமையாக இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்களாக இருந்தீர்கள், தூரமாக இருந்தீங்க, நீதிக்கு தூரமாக இருந்தீர்கள். 21 வசனம், இப்பொழுதோ உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியத்தினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. பார்த்தீங்களா? ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம், முடிவு நல்லதுன்னு சொன்னேன். அப்போ அந்த பாவத்தில் நம்ம நிலைத்திருந்து அந்த பாவத்துக்கு பின்னாடியே அந்த பாவத்தை ருசித்து அனுபவித்தோம் என்று சொன்னால் அதனுடைய முடிவு பாவத்தினாலேயே ஒரு மரணம். அந்த பாவத்தினுடைய முடிவு மரணம் இல்லைங்களா? அந்த மரணம் பாவத்தினால மறிக்கிற ஒரு மனுஷன் பரலோகம் போய் சேர முடியாது, கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ள முடியாது. அவனுக்காக தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை அவனால் சுதந்திரிக்க முடியாது. அதனால தான் இங்கே வாசிக்கிறோம் 23ஆம் வசனம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்போது கிருபையினால் ஒரு வரம், கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லி எபேசியர் 2:8 நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ இங்கே கிருபை வரமோ நித்திய ஜீவன். அப்போ நமக்கு ஒரு கிருபையை வரமாக கொடுத்துருக்கிறார். இதில் தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஜெபிக்கிறோம், இந்த பைபிளை படிக்கிறோம், ஆலயத்துக்கு வருகிறோம், விசுவாசத்தை வளர்த்து கொள்ளுகிறோம். உலகத்துக்கு நமக்கு மற்றவர்களுக்கு ஒரு காலத்தில் பிரியமாக நினைத்து நடந்த எல்லா வாழ்க்கையும் நம்ம முடிவுக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக ஜீவிக்கணும். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தேவனுக்கு பிரியமாக வாழ்வார்கள். நம்ம தேவனுடைய பிள்ளைகள், நம்ம மனுஷனுக்கு பிரியமாக வாழக்கூடாது, நமக்கு நாமளே பிரியமாக வாழக்கூடாது. அது சுயமான ஒரு காரியம். எனக்கு நானே பிரியமாக, எனக்கு எதெல்லாம் சந்தோஷமாக இருக்குதோ, எதெல்லாம் எனக்கு இஷ்டமாக இருக்கிறதோ அதெல்லாம் நான் செய்தேன்னு சொன்னால் அதை நான் சுய சித்தத்தை நிறைவேற்றுகிறேன். தேவ சித்தம் கிடையாது. தேவ சித்தத்தை நான் செய்ய முடியாது. என் சுய சித்தத்தை நான் செய்கிறதுனால சுய சித்தத்தை செய்து நான் நித்திய ஜீவன் அடைய முடியாது. தேவ சித்தம் செய்தால் தான் மக்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். சபைக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். சுய சித்தம் செய்தேன்னு சொன்னாக்கா நான் யாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. எனக்கு மாத்திரம் கொஞ்ச நாள் நான் சந்தோஷமாக இருக்க முடியும். அதுக்கு பிற்பாடு அதில் வருகிற விளைவுகள், கஷ்டங்கள், நியாயத்தீர்ப்பில் நான் ஒன்றுமில்லாத போயிடுவேன். அதனால் பிரியமானவர்களே, சுய சித்தத்தை உடைக்கணும். ரெண்டாவது, மனுஷனுக்கு, மற்ற மனுஷர்களுக்கு விருப்பத்துக்கு, அவங்க பிரியத்துக்கு நம்ம ஒத்து போனோம்னு சொன்னோம்னா, அவங்கள பிரியப்பட்டதை நம்ம செயல்படுறோம்னு சொன்னால் அதுவும் ஆண்டவருக்கு பிரிய இல்லை, அதுலேயும் ஒரு ஆசீர்வாதம் இருக்காது, அதுவும் நஷ்டமாக இருக்கும். நாம் தேவனுக்கு தான் பிரியமாக இருக்கும். அதனால தான் விசுவாசத்தை வளர்க்கணும். விசுவாசத்தை வளர்த்து தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவருடைய காலை நேரத்தில் நாம் இது வாசிக்கிறோம். அந்த பெருமை உள்ளவனை பார்க்கிலும், இந்த பிரசங்கில் வாசித்தமே, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் என்று வாசித்தோம் பிரசங்கி 7:8. அப்போது அந்த பொறுமை ரொம்ப ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சில காரியத்துக்கு நம்ம ரொம்ப அர்ஜென்ட் படுவோம், சீக்கிரம் நடக்கணும், சீக்கிரம் கிடைக்கணும், நான் விரும்பினது, நான் கேட்டது எல்லாம் சீக்கிரம் கிடைக்கணும்னு சொல்லி
ஆசைப்படுறோம் இல்லைங்களா? அப்போது அதில் வந்து நமக்கு கிடைக்காமல் போனால் மனம் நொந்துரும். இந்த உலகத்தில் ஒரு கசப்பான அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, உங்களுக்கு நான் உண்மையை சொல்லுகிறேன். இந்த பிரசங்கம் வந்து வெறும் வசனத்தை படித்து பேசுகிற பிரசங்கம் கிடையாது. வாழ்க்கையில் அனுபவித்து வந்த பிரசங்கம் தான் இது. நான் எத்தனையோ காரியத்தில் என்னுடைய ஜெபம், அதாவது மக்களுக்காக, ஊழியத்துக்காக தேவனுடைய வசனத்தின்படி ஜெபித்த ஜெபங்களுக்கு பதில் வந்திருக்குது. ஆனால் என்னுடைய சொந்த காரியத்துக்கு, என்னுடைய சொந்த விருப்பத்துக்கு நான் ஜெபித்து 99% நான் தோல்வி அடைஞ்சிருக்கிறேன். என்னுடைய தேவைகளுக்காக, என் சுயத்துக்காக, என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி நான் ஜெபித்த காரியமெல்லாம் 99% வந்து ஃபெயில் ஆகிருக்குது. அதெல்லாம் வந்துட்டு நான் பெற்றுக்கொள்ளலை. புரியுதுங்களா? அந்த அனுபவத்தை தான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும், அதில் நான் ஆரம்ப காலத்தில் விசுவாசம் இல்லாத நாட்களில், விசுவாசத்தில் வர ஆரம்பித்த நாட்களில் இருந்து எத்தனையோ சொந்தமான காரியங்களுக்கு, என்னுடைய விருப்பத்துக்காக நான் அநேக ஜெபங்கள் செய்திருக்கிறேன். அதெல்லாம் தோல்வி அடைந்தது. அதுக்கு பிற்பாடு தான் நமக்கு தெரியும், ஆரம்பத்தில் தேவனிடத்தில் என்ன ஆண்டவர்கிட்ட கேட்டால் அவர் கொடுத்துடுவாரே, ஏன் நமக்கு கொடுக்க மாட்டேன்றாரு? வசனம் சொல்லுதே, கேட்டால் கொடுப்பாரு, கேளுங்கள் கொடுக்கப்படும் என்றெல்லாம் நம்ம வாசிக்கிறோமே. பிரியமானவர்களே, அதுக்கு பிற்பாடு தான் தெரியும், தேவனுடைய வசனத்தின்படி விசுவாசிக்கணும், தேவனுக்கு பிரியமானதை நம்ம கேட்கணும். ஒரு காலத்தில் நம்ம விருப்பத்தின்படி தாலும் வாழ்ந்தோம், அதில் தான் ஆசீர்வாதம் இல்லையே. ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம விருப்பம், அவங்க இந்த உலகத்தில் 138 கோடி மக்கள் இருக்கிறாங்க இந்தியா தேசத்தில். இன்னும் உலகம் முழுவதும் 1000 கிட்ட போகும். இவ்வளோ மக்கள் அவங்க விருப்பத்தை நிறைவேற்றணும்னு சொன்னால், அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படி அவரை பின்பற்றி போகிறது? அவங்க விருப்பத்துக்கு ஜெபம் பண்ணி அவங்க விருப்பத்துக்கு அவங்க ஆண்டவர் நிறைவேற்றிட்டாருன்னு சொன்னால், அவருடைய சித்தம் எப்படி நிறைவேறும்? எப்படி அவரை பின்பற்றி போக முடியும்? அதை நம்ம ஜாக்கிரதையாக நம்ம மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அப்போது தேவன் வந்து சாப்பாட்டுக்கோ, குடிக்கிற தண்ணிக்கோ, போட்டுக்கிற வஸ்திரத்துக்கோ, நாம் தங்குறதுக்கு இடத்துக்கோ எந்த குறை வைக்க மாட்டார். அதை நம்ம கேட்கவும் தேவையில்லை. சாப்பாடு கொடுன்னு கேட்க தேவையில்லை, துணி கொடுன்னு கேட்க தேவையில்லை, இடம் கொடுன்னு கேட்க தேவையில்லை. அவருக்கு தெரியும் நமக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லி அவர் கொடுத்துருக்கிறார். ஆனால் வசனத்துக்கு விரோதமாய் பாவம் தான் நம்முடைய விருப்பமாக இருக்கும் இல்லைங்களா? வேறு எதுக்கா? அதாவது பரிசுத்தமான விருப்பம் ஒன்று இருக்குது. நீதிமானுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர். அந்த விருப்பம் நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே தேவன் கொடுத்துருவார். மனசில் நினச்சாவே ஒரு நீதிமான் நீதியானதை அவன் விரும்புவான். நீதிமானுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர். பாருங்கள், நீதிமொழிகள் 10:24 நீங்கள் பார்க்கும் பொழுது, நீதிமொழிகள் 10:24 நாம் இப்படி வாசிக்கிறோம். அப்போது அங்கெல்லாம் வாசிக்கிறோன்னு சொன்னால், நீதிமானுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி தருவார். அதுதான் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். பாருங்கள், துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் விரும்புகிறதை அவனுக்கு கொடுக்கப்படும் சொல்கிறார் கர்த்தர். அப்போ அவன் நீதியை தான் விரும்புவான், அநீதியை விரும்ப மாட்டான். ஆண்டவருடைய சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நாம் ஒரு நீதிமானாக இருந்தால், நீதியில் நடந்தால், நீதியானதை நம்ம விரும்புவோம். அப்போ நீதியானதை நீதிமானுடைய விருப்பம் ஆண்டவர் அப்படியே கொடுக்கப்படுவார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ தேவன் வந்து அநீதியானதை, அசுத்தமானதை, சுயசித்தமானதை நம்ம போராடி கேட்டாலும், உபவாசித்து கேட்டாலும், கண்விழித்து கேட்டாலும் அதை தேவன் கொடுக்க மாட்டார். காரணம், அவர் நம்ம மேலே விருப்பமாக இருக்கிறதுனால, நம்ம மேலே அவர் அக்கறையாக இருக்கிறதுனால அதை கொடுக்க மாட்டார். ஒரு குழந்தை வந்து, பிரியமானவர்களே, அந்த குழந்தைக்கு வந்து நம்ம ஆகாரம் சாப்பிடும் போது வந்து பால் கொடுப்போம். மற்ற பெரியவங்கள்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க வயதுக்கு ஏற்ற ஆகாரத்தை நம்ம சாப்பிடுவோம். இப்போ நம்ம குழந்தை கேட்குதேன்னு சொல்லிவிட்டு
இவ்வளோ பெரிய எலும்பு பீஸை கொடுக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். கறியை கொடுக்க முடியுமா? இல்லை சாப்பாடு எடுத்து கொடுக்க முடியுமா? அந்த குழந்தை பால் குடிக்கிற குழந்தை, அது அடம் பிடிக்குது, அது கேட்குதுன்னு சொல்லி கொடுக்க முடியுமா? நம்ம கொடுக்க மாட்டோம். காரணம் என்ன சொன்னால், அந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடாதுன்ற எண்ணம் இல்லை, அந்த குழந்தைக்கு அது ஆபத்தாய் போய்விடும். அதனால் பிரியமானவர்களே, நம்முடைய விருப்பத்தை நம்ம போராடி ஜெபிக்கிறோமே, ஆண்டவர்கிட்ட அழுது புலம்பி எத்தனையோ பேர் கேட்குறாங்க. அது ஏன் நிறைவேறதில்லைன்னு சொன்னால், அது அவங்களுக்கு தெரியாது, அது அவங்களுக்கு ஆசையாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் அது ஆபத்தில் முடியும், அந்த முடிவு ஆபத்தாக போயிடும், அந்த முடிவு கெட்டதாக போயிடும், அவங்க இழந்து போயிடுவாங்க, தேவனை விட்டுடுவாங்க, அவங்க ஆசீர்வாதத்தை இழந்துடுவாங்கன்னு சொல்லித்தான் தேவன் அதை தடை செய்து வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகையால் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, பொறுமை உள்ளவன் பாக்கியவான். யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படி நம்ம பார்க்குறோம். அந்த பொறுமையில் இருக்கிற ஒரு ஆசீர்வாதம் நம்ம கர்த்தரிடத்தில் நம்ம தேவனிடத்தில் ஒரு ஆசீர்வாதமாக பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொன்னால், அது உலக பொருளை பெற்றுக்கொண்டு நம்ம பெருமையாய் பேசுவதில் எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. நம்ம எதில் நிற்கணும் என்று சொன்னால், பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய சமூகத்தில் பாருங்கள், பொறுமையாக இருக்கிறத கற்றுக்கொள்ள வேண்டும். பொறுமையாக இருக்கிறத நம்ம தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளணும், அது ஒரு வரமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த வசனம் சொல்லுது 11, இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள், கர்த்தருடைய செய்கையின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராக இருக்கிறாரே. இல்லைங்களா? அப்போது யோபுனுடைய பொறுமையினால் பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் என்று வாசிக்கிறோம். அப்போது பிரியமானவர்களே, அந்த பொறுமைக்கு கிடைத்த ஒரு பலன், பொறுமைக்கு கிடைத்த ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதத்தில் என்ன பார்க்கணும்னு சொன்னால், ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை யோபு பெற்றுக்கொண்டார். ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வந்தது, அவர் மேலே இரக்கமோ உருக்கமாக இருந்தார். அப்போது வேத வசனம் சொல்லுது, ரோமர் 12:12, நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்கள், உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்கள், ஜெபத்தில் உறுதியாக இருங்கள். அப்போ அந்த நடு பகுதி என்ன சொல்லுதுன்னா, எப்போ பொறுமையாக இருக்கணும், உபத்திரம் போராட்டம் பிரச்சனை வரும்பொழுது பொறுமையாக இருங்கள் சொல்கிறார். ஆனால் தேவனுடைய வசனத்தை நல்ல கவனிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை பொறுமையாக இருக்க முடியாத சூழ்நிலையில், ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு சோதனை நமக்கு சண்டை நடக்குது, ஒரு போராட்டம் நடக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்துல பொறுமையாக இருக்க முடியாது. ஆனால் அப்போ தான் ஆண்டு சொல்கிறாரு, நீ அப்போ தான் நீ பொறுமையாக இருக்கணும், பொறுமையாக இருந்தால் நீ உத்தமனாக இருப்ப, அதில் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள் உனக்கு இருக்குதுன்னு சொல்லி நமக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுது. ஆனால் அந்த நேரத்தில் பொறுமையாக இருக்க முடியாதுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நீ பொறுமையாக இருந்தீன்னா அங்கே ஆண்டவர் செயல்பட ஆரம்பிப்பார். பொறுமையாக இருந்து உன்னை அடி வாங்கவோ அவமானப்படுத்தவோ உன்னை கேவலப்படுத்தவோ தேவன் அந்த வார்த்தை சொல்லலை. உன் ஆத்துமாவை நீ பொறுமையோடு காத்துக்கொள், அதுதான் ஆண்டவருடைய சித்தம். லூக்கா 21:19 வசனம் சொல்லுகிறது, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் தேவன் இந்த சிலுவையில் இந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், இந்த ஆத்துமாவை தேவன் மீட்டெடுத்திருக்கிறார். இப்போ இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வது முக்கியம் இல்லைங்க, ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம், கிருபையினால் பெற்றுக்கொண்டோம். ஆண்டவர் நம்ம மேலே இரக்கம் வச்சு இந்த ரட்சிப்பை கொடுத்துட்டார், பாவத்தை மன்னித்தார், நம்மளை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினார், சந்தோஷம் இல்லாத இருந்தோம் சந்தோஷத்தை கொடுத்தார், சமாதானம் இல்லாத சமாதானத்தை கொடுத்தார், நமக்கு எல்லா நன்மைகளும் ஆண்டவர் நமக்கு செய்தார். ஆனால் பிரியமானவர்களே, அதை பெற்றுக்கொண்டோமே, அந்த ரட்சிப்பை அதை காத்துக்கொள்ளுகிற ஒரு பொறுமை வேணும், அந்த வாழ்க்கை வேணும். ரட்சிப்பை பெற்றுக்கிற ஒவ்வொரு தேவப்பிள்ளையும் அந்த ரட்சிப்புக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அந்த வாழ்க்கை தான் பைபிளில் நிறைய பரிசுத்தவான்கள் வாழ்ந்தார்கள்.
அதனால தான் இந்த பைபிளை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். அதை பார்த்து நீங்களும் அந்த மாதிரி வாழணும்னு சொல்லிட்டு. இப்போ நிறைய பேர் பைபிள் சம்மந்தம் இல்லாத வாழ்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க அந்த பைபிளுக்கு சம்மந்தம் இல்லாத வாழ்கிறாங்க. பிரச்சனை வந்தால் கோவப்பட்டுறாங்க, தன்னுடைய சொந்த முடிவு எடுத்துடுறாங்க, சுயசித்தத்தை நிறைவேற்றுக்கிறாங்க. தன்னுடைய ஒரு ஆசை வந்துச்சுன்னா அந்த ஆசையை நிறைவேற்றிடுறாங்க. தனக்கு ஏதாவது ஒரு தேவன் சொன்னால் அது நீதியின் வழியில் இல்லைன்னா கூட அநீதியான வழியில் அதை பெற்றுக்கொள்கிறாங்க. ஏமாத்துறாங்க, ரொம்ப பொய் பேசுகிறாங்க. இன்றைக்கி கிறிஸ்தவர்களை நம்ப முடியாத அளவுக்கு இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. உங்கள் சாட்சிகளை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். அதுக்காக கஷ்டப்பட வேண்டும், ரொம்ப கஷ்டப்படணும். உங்கள் சாட்சி காக்கணும். நம்ம பரிசுத்தமான வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம சொந்தமாக செய்வதற்கு எதுவுமே பர்மிஷன் இல்லை பிரியமானவர்களே. இதான் உண்மை. கர்த்தர் நம்மளை ரட்சித்துட்டார், இந்த சரீரத்தை பாவத்திலிருந்து மீட்டு எடுத்துட்டார். அவருடைய சொந்த ரத்தத்தினாலே நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். நம்ம பணத்துக்கு பின்னாடியோ பொருளுக்கு பின்னாடியோ உலக ஆசைக்கு பின்னாடியோ நம்ம விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கோ நம்ம அதுக்கு பின்னாடி ஓடக்கூடாது. ஓடினா நமக்கு தீர்க்காயுசு கிடைக்காது, நம்ம அழிஞ்சு போயிடும். அதனால தான் ஆண்டவர் உன்னை பிரித்து எடுத்திருக்கிறார். நீ சாட்சியாய் வாழ வேண்டும். ஏதோ நான் ஆண்டவர்கிட்ட போனேன், நான் ஜெபிக்கிறேன், எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்து மேலே ஆசீர்வாதம் கொடுத்துனே இருக்கிறாரு, நானும் கர்த்தருக்கு தாராளமாக கொடுக்குறேன் என்ற இந்த இதிலே நீங்கள் போயிடக்கூடாது. ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கறதுனால நம்ம அதை விதைக்கிறோம், ஆண்டவர் அதை ஆசீர்வாதமாய் பலன் கொடுப்பார். அதே சமயத்தில் உனக்கு உலகத்தில் மேன்மையாக வைப்பார். நீ ஆராதிக்கிற, ஆனால் உன் ஜீவியத்தை கர்த்தருக்குள்ளே காக்கப்பட வேண்டுமே. எத்தனை பேருக்கு பொறுமை இருக்குது யோசித்து பாருங்கள். எத்தனை பேர் பொறுமையாக இருக்கிறீங்க? அந்த பொறுமை எங்கே சொல்லுது? 2 பொறுமை கொடுத்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒன்று, உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்கும். 2வது ஏன் பொறுமையாக இருக்குன்னு சொன்னால், ஆத்துமாவை பாதுகாக்க. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை பாதுகாத்து கொள்ளுங்க. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டுகிறேன் என்று நம்ம சத்தியத்தில் படிக்கிறோம். அப்போது ஏன் பொறுமையாக இருக்குன்னு சொன்னால், கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறதுனால, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறாரு. அவர் சொன்ன வார்த்தைகள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், இப்படிப்பட்ட ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம், ஜனத்துக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்பி இன்றைக்கி போராடுவார்கள். இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம்னு சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கி உலகத்தில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதனால் பொறுமை என்பது ரொம்ப முக்கியமாக. உங்கள் பெற்ற ரட்சிப்பை பொறுமையோடு காத்து கொள்ளுங்க. எதிர்த்து பேசாதீங்க, உங்கள் மனதில் முறுமுறுப்பு வைக்காதீங்க, யாரையும் அற்பமாக எண்ணாதீங்க. படிப்பில் ஒரு ஐக்கியம் இல்லை, அழகில் ஒரு ஐக்கியம் இல்லை, ஐஸ்வர்யத்தினால இந்த ஐக்கியம் கிடையாது. நம்ம எல்லாரும் சபையில் ஒரு மனமாக இருக்கிறோம். யாரும் பெரியவங்க கிடையாது, யாரும் சின்னவங்க கிடையாது. நம்ம படிப்பை வச்சு ஒருத்தரோடு சேரக்கூடாது, நம்முடைய ஐஸ்வர்யத்தை வச்சு நம்ம ஒருத்தரோடு சேரக்கூடாது, அழகு வச்சு அந்தஸ்தை வச்சு நம்ம ஒருத்தரோடு சேர்ந்து இணைந்து இருக்கக்கூடாது. அதில் ஐக்கியமாக இருக்க முடியாது. நம்ம கர்த்தரால் ஐக்கியமாக வந்திருக்கிறோம். தேவனால் படைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய மண், நம்ம தேவனுடைய கரத்தில் ஒரு மண்ணினால் படைக்கப்பட்ட சிருஷ்டிகளாக இருக்கிறோம். நம்மெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரே சரிசமமாக இருக்கணும். வசனத்தினாலே நம்ம ஒன்றா சேரணும். கர்த்தருடைய வார்த்தையினால், கர்த்தரால் தான் நம்ம ஐக்கியப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் தான் நமக்கு அந்த அவருடைய சரீரத்தில் பிரியமானவர்களே சிந்தின ரத்தம், அந்த பரிசுத்த ரத்தம் தான் சபை இல்லையா? சரீரமாக சபை என்று சொல்லுகிறது. அவருடைய சரீரம் தான் சபை. அதில் நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் பிரியமானவர்களே, ஏமாத்துற புத்தி, உலகத்தில் பண ஆசை உள்ளவர்களாய் மற்ற மனுஷர்களுக்கு மத்தியில் நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதெல்லாம் விட்டுடுங்க. கர்த்தருக்கு எப்படி பிரியமாக இருக்கணும் அதை மாத்திரம் யோசிங்க. பரிசுத்தத்துக்கு உங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுங்க. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. அப்போ பாருங்கள், கொஞ்ச நாள் அது கஷ்டமாக தெரியும் உங்களுக்கு. நமக்கு அந்த ஒரு மனுஷன் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி அதுக்கு பிற்பாடு வர தண்டனையும் கஷ்டத்தையும் அனுபவிக்கிறதை விட அதுக்கு முன்னாடியே நீ கஷ்டத்தை அனுபவி. பரிசுத்தத்துக்கு உன் சரீரத்தை ஒப்புக்கொடு, உன் கண்களை பரிசுத்தத்துக்கு ஒப்புக்கொடு, உன்னுடைய இருதயத்தை பரிசுத்தத்துக்கு ஒப்புக்கொடு. கர்த்தர் உனக்கு நல்லவராகவே இருக்குவார். அவரையே பிடித்துக்கொள். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து
1 மணி நேரம் தேவனிடத்தில் ஆராதனை பண்ணி பாடி துதித்து ஜெபம் அந்த நாள் முழுவதும் உனக்கு பரிசுத்தமான எண்ணங்கள், பரிசுத்தமான இருதயம், நீ போகிற வருகிற எல்லா இடத்துலையும் உனக்கு பொறுமையை ஆண்டவர் கிருபையை கொடுப்பார். எந்த இடத்துல யார் பிரச்சனை பண்ணாலும் நீ பொறுமையாக இருப்ப. ஏன்னா காலையில் எழுந்து ஆண்டவர்கிட்ட அந்த 1 மணி நேரம் நீ பாடி ஆராதனை பண்ணி அந்த பலனை நீ பெற்றிருக்கிற, அந்த கிருபையை நீ பெற்றிருக்கிற. அதனாலே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் இப்படி காத்து கொள்ளணும். நம்ம பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம பரிசுத்தமாக தான் வாழணும். அதில் நம்ம வைராக்கியமாக இருக்கணும். அவர் மணவாளன், நம்ம மணவாட்டி. நம்ம மேலே அவர் நோக்கமாக இருப்பார். நம்மளை அவர் நேசிக்கிறார், நம்ம அதிகமாக அவரை நேசிக்கணும். அதனால் நீ ஆசீர்வாதமாக இருக்க இந்த மாதம் துவக்கம் கடந்து போன 11 மாதங்களை இந்த 2020 பாதுகாத்த தெய்வம் இந்த 12வது மாதத்தை தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்தில் உனக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாக இருக்கும். இந்த பூமிக்குரிய நன்மைகளும் உன் தேவைகள் அனைத்தும் நிச்சயமாய் ஆண்டவர் கொடுத்து, இந்த மாதம் பண்டிகை மாதங்களாக இருக்கிறது. உங்களுக்கு நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு கர்த்தர் செய்ய வேண்டிய ஆசீர்வாதங்களை, உனக்கு வைத்திருக்கிற நன்மைகளை நிச்சயமாய் உனக்கு கொடுத்து உன்னை கௌரவப்படுத்துவார் ஆண்டவர். நீ எந்த இடத்துல இருக்கிறியோ உன்னுடைய ஜெபங்களை கூட்டுங்க, தேவ பயத்தில் வாங்க, கீழ்ப்படுதலுக்குள்ளே வாங்க, தாழ்மைக்குள்ளே வாங்க. பெருமையெல்லாம் தூக்கி எறிங்க. அதெல்லாம் நமக்கு வேதனையை கொண்டு வரும், வியாதிகளும் நோய்களையும் பிரச்சனைகளை கொண்டு வரும். ஆகையால் தாழ்மைக்குள்ளே வாங்க. நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுங்க. ஆண்டவரே நான் ஒன்றும் கிடையாது, நான் ஒரு பெரிய ஆளுன்னு மனதில் நினைக்கக்கூடாது. நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் உங்களை தாழ்த்தி ஆண்டு சமயத்தில் ஒப்பு கொடுங்க. உன்னுடைய பரிசுத்தத்தினாலே உன் குடும்ப ஆசீர்வாதமாக இருக்கும். பரிசுத்தம் சொன்ன என்ன, யாவரோடு நீ சமாதானமாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் கத்திக்கின்னு கூச்சல் போட்டுக்கின்னு கலாட்டா பண்ணி நிற்கிறதுல பரிசுத்தம் இல்லைங்களா? பரிசுத்தம்னா யாவரோடும் சமாதானமாக இருக்கும். நல்ல ஜெபிக்கிறது, ஆண்டவருக்காக அதிக நேரங்களை கொடுக்கறது, வேதத்தை தியானிக்கிறது, தனிமையாக நேரங்கள் கிடைச்சா அந்த நேரம் பைபிள் படிக்கிறதுலையும் ஜெபிக்கிறதுலையும் அந்த நேரங்களை ஒதுக்குறது. இதுதான் பிரியமானவர்களே ஆவிக்குரிய ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. இப்படிப்பட்டவர்கள் தான் இந்த யாக்கோபு 5:7 சொல்லுகிறது, இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையா இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாரிக்காகவும் பின்மாரிக்காகவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார். இப்போது கர்த்தருடைய வருகைக்கு நம்ம காத்திருக்கிறோம், அதுக்கு தான் பொறுமை. அதனால் பிரியமானவர்களே, ஒரு பயிரிடுகிறவன் பயிரிட்டு அதை பலனை அடைவதற்கு அவன் பொறுமையோடு முன்மாறி பின்மாறி காத்திருக்கிறான். அதில் நீங்கள் அதே போல் இந்த வசனத்தின்படி பொறுமையாக இருக்கிறவன் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெறுவான். யோபுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வந்தது. இப்போ நமக்கு என்ன ரெட்டிப்பான ஆசீர்வாதம் சொன்னால், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதமும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம். பொறுமையாக இருந்தீங்கன்னா இங்கேயும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அதனுடைய முடிவு நித்திய பரலோக ராஜ்யமாய் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் கிடைக்கும். ஆகையால் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்த தெய்வம் உங்களுக்கு கரம் கொடுத்து உங்களை தூக்கி எடுத்து உங்களை வெற்றியின் பாதையில், ஆசீர்வாதமான பாதையில் உங்களை நடத்துவாராக. ஆண்டவர் அற்புதம் செய்வார். நாம் இந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தைக்காக நம் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஜீவிக்க ஒரு நிமிடம் ஒப்பு கொடுத்து தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. உங்களை ஒப்பு கொடுங்க வசனத்துக்கு. ஆண்டவரே, இந்த நல்ல காலை நேரத்தில் தாழ்த்துக்கிற சுவாமி, தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனின் நல்லவர், இரக்கமுள்ளவர். இந்த சத்தியத்தை கேட்ட பிள்ளைகள் ஆண்டவரே தன்னை தாழ்த்தி தன்னை ஒரு பெரிய ஆளாக எண்ணாமல், ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை என்று தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே ஒன்றுமில்லாததை ஆண்டவர் நீ ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருக்கிறப்பா. வெறுமையான பாத்திரத்தை நிரப்புகிற தெய்வமாக இருக்கிறீர். தாவீது சொல்லுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறேன்னு சொல்லி. ஆண்டவரே, எந்தெந்த பாவத்தை விடணுமோ, எந்தெந்த பாவ ஆசையிலிருந்து வெளியே வரணுமோ, அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரணுமோ, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விடுதலை ஆக்குங்க. நன்றி கர்த்தர். அப்படி செய்து நமக்கு கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆரம்பமும் முடிவும் கர்த்தர் பொறுப்பெடுத்ததுக்காக நம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நல்ல பிதாவே, இந்த நேரம் வரைக்கும் ஆண்டவரே, ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் தேவனுடைய சித்தமான சத்தியங்களை நீங்கள் ஆண்டவரை வெளிப்படுத்தி கொடுத்ததுக்காக நன்றி.
ஆண்டவரே இந்த வசனங்கள் நாங்கள் கேட்டிருக்கிறோம். அந்த பயபக்தியோடு கீழ்ப்படைந்து ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதனுடைய முடிவு நல்லது என்று சொல்லி நாங்கள் வாசித்தோமே. ஆமாம் ஆண்டவரே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த முடிவு ஆண்டவரே இன்னைக்கு ஜாக்கிரதை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையாய் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஜெபிக்கிறது, ஆலயத்துக்கு போவது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, அந்த ஜீவியத்தை காத்துக்கொள்ளணும், பயபக்தியோடு வாழணுமே. ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த கிருபையை கொடுத்து ஆசீர்வதிங்க. பூமியில் ஜீவிக்கிற நாட்களில் அவர்களுக்கு வேண்டிய பண உதவி, பொருளாதார தேவைகள், நல்ல வேலைகள், தொழில், வியாபாரங்களை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்க. ஆண்டவரே குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்க, சரீரத்துக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கொடுங்க சுவாமி. ஆண்டவரை திருமணம் ஆகாது ஜெபித்து காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஏற்ற துணைகளை கொடுத்து அவர்களை ஆண்டவரை பரிசுத்த தேவ ஆண்டவரை வழியில் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். குழந்தை பாக்கியம் இல்லாத நீடித்த ஆண்டவரே அநேக வருஷங்களாய் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அற்புதம் செய்யுங்க சுவாமி. ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுத்து கனப்படுத்துங்க. அது மாத்திரமல்ல, வீடு இல்லாத நெருக்கப்படுகிறவங்களுக்கு நல்ல ஒரு வீட்டை கொடுத்து ஆசிர்வதிங்க. கடன் பிரச்சனையில் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே விடுதலை கொடுங்க. ஆண்டவர் நமக்கு நன்றி. குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத ஆண்டவரே போராடி கொண்டவர்களுக்கு நல்ல கர்த்தாவே ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. நமக்கு நன்றி ஏசப்பா. தொடர்ந்து ஆண்டவரை யாரெல்லாம் எந்தெந்த வேதனையில் ஆண்டவரை வருத்தத்தோடு சமூகத்தில் நிற்கிறார்களோ அந்த வருத்தத்தை நீக்குங்க. இளைப்பாறு சமாதானம் கொடுங்க. எங்கள் சுயசித்தம் அழியட்டும் ஆண்டவரே. தேவ சித்தத்தை மாத்திரம் செய்து முடிக்க ஆண்டவரே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அந்த கிருபை மேலே கிருபை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே அவங்க மகிழ்ச்சியாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. பாவத்தில் யாரெல்லாம் அடிமையாக இருக்கிறார்களோ இப்பொழுதே நசனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தின் மூலிமா, இந்த செய்தி மூலிமா அந்த பாவத்தின் அடிமைத்தன கட்டுகள் உடையட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே விசுவாசத்தின் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளட்டும், தாழ்மையின் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளட்டும், அன்பின் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளட்டும், நித்திய ஜீவனுடைய ஆசீர்வாதத்தை பெறட்டும் சுவாமி. சபையோடு ஐக்கியமாக இருக்கட்டும் ஆண்டவரே, கர்த்தரோடு ஐக்கியமாக இருக்கட்டும், நடத்துகிற தேவ ஊழியக்காரர்களோடு ஆண்டவரே அவர்கள் ஐக்கியமாக கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். நீ ஆண்டவரை கேட்டதும் கேட்க முடியாது கூட்டித்தாரோம். துதிகள் மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். சோத்திர சோத்திர என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாது. ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிடைய அனுன்ய ஐக்கும் அவருடைய சந்தோஷ சமாதானம் சகல ஆசீர்வாதம் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.